ஓம் சாந்தி. 27 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எப்படி ஜீவன் முக்தி அடைய முடியும்? ஞானத்தின் மூலம்தான் ஜீவன் முக்தி அடைய முடியும். ஞானத்தின் மூலமாக தான் ஜீவன் முக்தி அடைய முடியும். இரண்டாவது கேள்வி, எதற்கு நீண்ட கால பயிற்சி தேவை என்று கூறுகிறார்? எதற்கு நீண்ட கால பயிற்சி தேவை என்று கூறுகிறார்? பாபா சொல்றார், பூகம்பம் ஏற்படும், கூரை இடிந்து விழும் அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? ஐயோ ஐயோ என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ அந்த நேரத்தில் மனநிலை ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். பூகம்பம் ஏற்படும், கூரை இழுந்து விழும், அந்த நேரத்தில் ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் பாபா சொல்றாரு, உங்களுடைய மனநிலை ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். இதற்கு நீண்ட கால பயிற்சி தேவை. நீங்கள் சாட்சியாக இருந்து புன்முறுவலுடன் அமர்ந்திருப்பீர்கள். எப்பவுமே நீங்கள் எப்படி இருப்பீங்களா? சாட்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்களா? பயந்து ஓடுவாங்க. ஒரு பூகம்பம் வந்துட்டாலே பயந்து ஓடுவாங்க. மூணாவது கேள்வி, இதில் அதிக நன்மை இருக்கிறது? 2 முறை ஞான குளியல் செய்வதில் மிக அதிக நன்மை இருக்கிறது. நாலாவது கேள்வி, எப்பொழுது அதிக தண்டனை கிடைக்கும்? பாபா சொல்றாரு, இப்பொழுது தூய்மையாகவில்லை, உதவியாளர் ஆகவில்லை எனில் தர்மராஜ் மூலம் அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும். இப்பொழுது தூய்மையாகவில்லை, உதவியாளர் ஆகவில்லை எனில் தர்மராஜர் மூலம் அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும். அஞ்சாவது கேள்வி, உண்மையான அன்னப்பறவை யார்? உடல், மனம் மற்றும் இதயத்தின் சுத்த தன்மையின் மூலம் தலைவனை திருப்திப்படுத்தக்கூடியவர்கள்தான் உண்மையான அன்னப்பறவைகள். fill in the blanks. அன்னப்பறவையின் அடையாளம் டேஷ். அன்னப்பறவையின் அடையாளம் சுத்தம், சுத்தத்தன்மை இல்லையா? சுத்தமாக இருக்கும். இரண்டாவது, யார் இந்த நேரத்தில் சகித்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் டேஷ். யார் இந்த நேரத்தில் சகித்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் மகாராஜா ஆவார்கள். மூன்றாவது, டேஷ் பிராமணர்களுக்கு போதை அதிகரிக்காது. ஆஃப் காஸ்ட், அறகுறை ஆஃப் காஸ்ட் பிராமணர்களுக்கு போதை அதிகரிக்காது. நாலாவது, பாபா டேஷாக இருக்கிறார், எனவே குழந்தைகளும் டேஷாக இருக்க வேண்டும். பாபா பயமற்றவராக இருக்கிறார், எனவே குழந்தைகளும் பயமற்றவராக ஆக வேண்டும். பாபா பயமற்றவராக இருக்கிறார், எனவே குழந்தைகளும் பயமற்றவராக ஆக வேண்டும். அஞ்சாவது, டேஷ் ஆகும்போதுதான் போதை அதிகரிக்கும். சத்தியமானவர் ஆகும்போதுதான் அல்லது உண்மையானவர் ஆகும்போதுதான் போதை அதிகரிக்கும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.